இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடும் கூட்டம் முற்போக்கான தமிழர் நாகரிகத்தை அறிவியல் பூர்வமாக கண்முன்னே நிரூபித்தாலும் ஏற்க மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழர் என்றால் விருப்பவர்களோடு 2000 ஆண்டுகளாக நீடிக்கும் சண்டையில் தோற்க மாட்டோம் என்றும் சூளுரை. இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா? நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா? நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதுல நாம் தோற்ற மாட்டோம். நாமும் தொடர்ந்து அடுக்கடுக்கான சான்றுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறோம். கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை நேரில் காண வருமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. தமிழரின் கலாச்சாரம் நாகரிகத்தை வந்து பார்த்து அறிந்து கொள்ளுமாறு பேச்சு. மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். நீங்க வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரிகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும். காந்தி பெயரை அழித்து 100 நாள் வேலை திட்டத்தின் நோக்கத்தையே சிதைத்து மத்திய பாஜக அரசு வரலாற்று தவறை செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நானும் விவசாயி என கூறும் போலி விவசாயியான எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு எதிராக மூச்சு கூட விட முடியாமல் துரோக லிஸ்டில் லேட்டஸ்டாக சேர்ந்திருப்பதாகவும் சாடல். இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியுடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பெயரை வேற வச்சிருக்கிறாங்க. செயற்பாட்டாளர்கள், உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள், நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பலரும் ஒன்றிய அரசு முடிவு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று தவறுன்னு எச்சரிக்கை மணியை ஒழிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயின்னு சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற இது வரைக்கும் வாய் திறக்கல. நெல்லையில் 694 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததோடு புதிய பணிகளுக்கு அடிக்கல். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை. மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ, எம்பிக்கள், தொகுதி பார்வையாளர்களும் பங்கேற்க உத்தரவு. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களுக்காக சென்னையில் 2வது நாளாக இன்றும் சிறப்பு முகாம். புதிதாக சேர வேண்டியவர்கள் படிவம் 6ஐயும், பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் 7ஐயும் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டம். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் நிகழ்வில் விஜய் பங்கேற்கிறார்.
சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் பேச்சுவார்த்தை. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்பு. திருத்தணி முருகன் கோவிலுக்கு வழிபட சென்ற சௌமியா அன்புமணியுடன் உள்ளே செல்ல முயன்ற பாமகவினர். தடுக்க முயன்ற கோவில் பணியாளர்களை ஆபாசமாக திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பக்தர்கள் முகம் சுளிப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக நீடிக்கும் செவிலியர்கள் போராட்டம். அமைச்சருடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தும் வரை காத்திருப்பு போராட்டமாக தொடரும் என அறிவிப்பு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் காவல் உதவி ஆய்வாளர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு. 1352 பணியிடங்களுக்கான தேர்வில் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. அசாமில் வெளிநாட்டினரின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமைப்பாக திரண்டு போராடி உயிர் நீத்தவர்களுக்கு பிரதமர் மோடி மரியாதை. நினைவு மண்டபத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்துத்துவ சங்க பரிவார அமைப்புகளை பாஜகவுடன் இணைத்து பார்ப்பது மிகப்பெரிய தவறு என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பாஜக கண்ணாடி அணிந்து சங் பரிவார அமைப்புகளின் செயல்பாடுகளை பார்ப்பது கூடாது என்றும் வேண்டுகோள். டெல்லியை தொடர்ந்து காற்று மாசு தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்திய ஒடிசா அரசு. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெறாத வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் வழங்க தடை விதிப்பு. காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் கொட்டிய வெள்ளை மழை. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க்கில் சாலையில் திடீரென நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. 2 வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் சுட்டதில் 9 பேர் பலி, பலருக்கு குண்டு காயம். அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பி வரும் சிறார் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ட்ரம்ப், எப்ஸ்டீன், மெலானியா ட்ரம்ப் புகைப்படங்கள் உள்பட 16 கோப்புகள் நீதித்துறை இணையதளத்தில் இருந்து திடீரென மாயமானதால் அதிர்ச்சி. அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணிக்கு சூரியகுமார் கேப்டன். தமிழக வீரர்கள் வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் அணியில் இடம் பிடித்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. 3வது டெஸ்டில் 82 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அபாரம். விஜய் ஹசாரே தொடரில் விளையாடும் நட்சத்திர வீரர்கள் ரோஹித், விராட் கோலி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இருவரும் உள்ளூர் போட்டிகளில் விளையாட இருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. மும்பையில் புகழ்பெற்ற ஹிந்தி நடிகை நோரா ஃபதேகியின் கார் மீது மற்றொரு கார் மோதல். மது போதையில் காரை ஓட்டி வந்து மோதியவரை பிடித்து போலீஸ் விசாரணை. திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 2ஆம் நாள் நிகழ்வு.
பாடி போற்றி வருவோமே கோபாலா, திருமாலே பெருமாளே கோவிந்தா. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள் கூட்டம். ஞாயிறு விடுமுறை என்பதால் ஏராளமானோர் குடும்பமாக வழிபாடு. காவடிதான் தூக்கி வந்து ஆடட்டா, காங்கையா உந்தன் புகழ் பாடட்டா, காலார மலை மேலேறி வரட்டா, கந்தா நான் உன்னை வந்து சேரட்டா. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்டு பக்தர்கள் சரண கோஷம். மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையில் வழிபட்டு பரவசம். கொட்டும் பனியால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் கடுங்குளிர். மலைப்பகுதிகள் மட்டுமல்லாமல் சமவெளி பகுதிகளிலும் பொழியும் பனி. வடமாநில மக்களின் இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்து முடக்கும் அதீத பனிப்பொழிவு. புகைமூட்டமாக காட்சியளித்ததால் சாலையில் செல்லக்கூட தடுமாறும் நிலை. சென்னை அண்ணா நகரில் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட். ஞாயிறு விடுமுறை என்பதால் மாநிலம் முழுவதும் சுற்றுலா இடங்களில் மக்கள் கொண்டாட்டம். அருவிகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் பொழுதை போக்கி மகிழ்ச்சி.